இலங்கையின் கிழக்கு மாகாணம் சார்ந்த திருகோணமலை வரலாற்று முக்கியத்துவம் மிக்கதொரு நகரமாகும். அது பல நூற்றாண்டு காலம் தாண்டிய சரித்திரம் கொண்டது. ஆதியில் கோகன்ன என அழைக்கப்பட்ட இந்நகரம் சர்வதேச வர்த்தக மையமாகவும் திகழ்ந்துள்ளது. சீன மற்றும் கிழக்காசிய வர்த்தக சமூகத்தினர் திருகோணமலை ஊடாய் வந்து இங்கு தமது வாணிபத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். காலத்துக்கு காலம் பல்வேறு ஆக்கிரமிப்புகளுக்கு இலக்கான இந்நகரத்தின் மீது மோகம் கொண்டோர் பலர். போர்த்துகேயர், ஒல்லாந்தரை போன்றே சூரியன் அஸ்தமிக்காத ஏகாதிபத்தியம் நடத்திய ஆங்கிலேயரும் அதில் அடங்குவர். 1623ஆம் ஆண்டில் போர்த்துகேயர் இங்கு கோட்டையொன்றை நிறுவினர். ஒல்லாந்து தேசிய இராணுவம் 1637இல் அதனை தம் வசப்படுத்தி நிர்மாண பணிகளை மேற்கொண்டதாக வரலாறு கூறுகிறது. இலங்கையில் உள்ள மிக பாரிய ஒல்லாந்து கோட்டையாக கருதப்படும் இதனை 1672இல் பிரெஞ்சு படைகள் கைப்பற்றின. தொடர்ந்து ஆங்கிலேய ஆதிபத்தியத்திற்கு உட்படுத்தப்பட்ட இக்கோட்டை ஃபெட்ரிக் கோட்டை என அழைக்கப்படுகிறது. இலங்கை தீவில் சமய கலாசார பெருமதி மிக்கதொரு புனித பூமிக்கான நுழைப்பாதை அக்கோட்டையின் பிரதான வாயில் ஊடாகவே அமைகிறது. வரலாற்றின் ஓர் இருண்ட காலகட்டத்தை நினைவூட்டும் அந்த தலைவாசல் புண்ணிய பூமி ஒன்றில் நுழைந்து நிம்மதி அனுபவிக்கவும் அழைப்பு விடுக்கிறது. மனதை அமைதிப்படுத்தும் மனோரம்யமான அவ்விடம் தேசத்தின் உன்னத தன்மைக்கு ஓர் உதாரணம். புத்த பிரான் போதித்த தர்மத்தையும் அறநெறிகளையும் அனுசரிக்கும் ஆர்வத்தையும் அது தூண்டுகிறது. இதுதான் சரித்திர புகழ்மிகு கோகன்ன விகாரை பூமி. இப்புண்ணிய பூமியின் ஓர் எல்லை கரையே தெரியா ஆழ்கடல். கிறிஸ்துவுக்கு முன் 2ஆம் நூற்றாண்டில் இவ்விகாரை கட்டப்பட்டிருக்கலாம் என்பது ஐதீகம். மகாசேன மன்னனால் நிறுவப்பட்டதாகவும் கருதப்படுகிறது. இன்று போலவே அன்றும் இவ்வணக்கஸ்தலம் பௌத்த இந்து பக்தர்களின் வணக்கத்திற்குரியதாய் விளங்கியது. பல்வேறு காலகட்டங்களில் இப்புனித பூமி எதிரிகளின் இடையூறுகளுக்கு இரையானது. தென்னிந்திய ஆக்கிரமிப்பாளர்களும் காலனித்துவ ஆட்சியாளர்களும் இதன் அமைதியை சீர்குலைத்ததை சரித்திரம் சான்று பகர்கிறது. அதன் பிரதிபலன் விகாரைக்கும் அதன் பௌதிக வளங்களுக்கும் சேதம் ஏற்பட்டதாகும். ஆனால் உண்மையையோ சத்திய சன்மார்க்கங்களையோ சதாகாலமும் யாராலும் பணிய வைக்க முடியாது. அதை உறுதிப்படுத்தும் விதத்தில் இத்தூய பூமி புனருத்தாவரணம் செய்யப்பட்டது. புது அம்சங்களும் சேர்ந்தன. 7ஆம் நூற்றாண்டின் 2ஆம் அரைவாசி பகுதியில் இங்கு இந்து கோயில் ஒன்றும் விகாரை ஒன்றும் இருந்ததாக தென்படுவதாக புராதன ஆவணச் சான்றுகள் உள்ளன. எனவே கோகன்ன இந்துக்களும் பௌத்தர்களும் வாழ்ந்த ஈரினத்தை கொண்ட நகரம் என அவற்றில் குறிக்கப்பட்டுள்ளன. இவ்விடம் சார்ந்துள்ள கடல் அடியிலிருந்து கண்டெடுக்கப்பட்டுள்ள சிதைவுற்ற பழம்பொருட்கள் எதிரிகளின் கொடூர மனதையும் மனிதனின் பக்தி உணர்வுகளையும் புலப்படுத்துகின்றன. முன்னரும் பின்னரும் அடிக்கடி நிந்தனைக்கும் அவமானத்திற்கும் ஆட்பட்ட போதும் இறுதியில் பௌத்த மதத்தின் உள்ளார்த்தத்தை உணர்ந்தவர்களால் அம்மதத்தின் சிறப்புகள் உலகறிய செய்யப்பட்டன. இப்புண்ணிய பூமியிலிருந்தும் அந்த தர்ம சுடர் தொடர்ந்தும் ஒளி வீசுகிறது. அண்மைய காலத்திலும் கோகன்ன அச்சுறுத்தலுக்கு உட்பட்டாலும் தேசத்தின் பாதுகாப்பு படையினரால் அவ்வாபத்துக்கள் தடுக்கப்பட்டன. கௌதம புத்த பிரான் உயிரோடிருந்து அருள் புரிவது போன்று உள்ளுணர்வுடன் பக்தர்கள் இங்கு விகாரையில் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகிறார்கள். இன்னும் பல்லாண்டு இப்புனித தர்மம் உலகவாசிகளின் உயர்வுக்காக அகிலத்தில் நிலைத்திருக்கும்.
புத்த சாசனத்தின் வியாபிப்புக்காக மகா சங்கத்தினர் முன்னிலையில் அணி திரண்டு கொண்டுள்ளார்கள். சித்தார்த்தன் ஞானம் பெற பற்பல துன்பங்களை அனுபவித்த பிறகே பரிநிர்வாணம் அடைந்தான். புனித பூமிகளையும் மகா சங்கத்தினரையும் மதித்து பேணி வந்தால் அந்த அருள் வழி அதிக தூரத்தில் இல்லை. இந்த சஞ்சார சம்சாரத்திலிருந்து கரையேறும் பக்தி மார்க்கம் அப்போது தென்படும்.